ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு செய்ய போகிற ஓரியோ பிஸ்கெட் கேக். இன்னைக்கு நான் எல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறேன். 4 பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அந்த பிஸ்கெட்லேருந்து க்ரீம் மட்டும் எல்லாம் செப்ரேட்டாக பண்ணிக்கிறேன். அப்படி இப்போது க்ரீமு பிஸ்கெட் ரெண்டும் செப்ரேட்டாக பண்ணியிருக்கோம். இது இப்போ எல்லாம் நல்லா நொறுக்கிக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறேன். இப்போது பிஸ்கெட்டை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அதை ஒரு பவுலில் கொட்டிக்கிட்டு இப்போ இந்த பிஸ்கெட் பவுடருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாஃப்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு ஈனோ பாக்கெட்டு சேர்க்குறோம். இது நல்லா சாஃப்ட்னஸ்ஸு மற்றும் நல்ல பஃபினஸ்ஸு கொடுக்கும். இந்த ஈனோ சேர்த்து கேக் செய்யாதவங்களும் நல்லா செய்யலாம். இப்போவுமே நீங்கள் பார்க்கலாம், இது நல்லா எவ்வளோ பஃபியாக வருது பாருங்கள். நல்லா நாங்கள் இதுக்கு இப்போது 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம். சுகர் போடுறதுனால இதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆகும். நல்லா இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் நல்லா பஃபினஸ்ஸாக வரும். இப்போது ஒரு குக்கர் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுக்கிட்டு அதில் கல்லுப்பு போட்டுக்கிறோம். ஒரு லேயர் போட்டுக்கிறோம். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாக விடுறோம். குக்கரு மூடி மூடாமல் சும்மா அப்படி வச்சு ஒரு 5 நிமிஷம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நல்லா சுத்தூரம் தடவிக்கணும். நல்லா நம்ம வீட்டில் ஓவன் இல்லாமலே குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் நம்ம முதல்ல குக்கரில் உப்பு போட்டு சூடு பண்ணிக்கிட்டோம். இப்போ அது உள்ள ஒரு பட்டர் பேப்பரை வச்சுக்கலாம். அதுக்கும் கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிக்கலாம். இப்போது நம்ம அந்த ஒரு இதை இந்த பாத்திரத்தில் நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பண்ணி இப்போ நல்லா அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிக்கலாம், எல்லாம் ஈவனாக வர மாதிரி. இப்போ நம்ம இதை இப்போ இந்த குக்கரில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ஓரியோத பவுலை உள்ளே வைக்கிறோம். அப்புறம் குக்கரை மூடுறோம். விசில் போடாமல் மூடுறோம். 30 நிமிஷத்துக்கு 30 மினிட் சிம்மில் வச்சுக்கலாம். 30 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம அந்த க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சோண்டு பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். இப்போது இந்த இது தயாராகிருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக நல்லா இருக்குது. இதை இது ஒரு பால் பாக்கெட் நாங்கள் எடுத்துருக்கோம். ஒரு கோன் மாதிரி தயார் பண்ணிக்கலாம். அந்த கேக் மேலே சும்மா லேயராக போடுறதுக்கு நாங்கள் இப்படி பண்ணுறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எது இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம். இப்போ நாங்கள் இது ஒரு கோன் மாதிரி தயார் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு நாங்கள் ஒரு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறோம். வீட்டிலே நல்லா தயார் பண்ணிக்கலாம். மேந்தி கோன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு சிசரில் ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கிட்டா நம்ம கோன் எப்படி இது பண்ணுறோமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிருக்கு, பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு கேக்கு. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கும் திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு குச்சி விட்டு பார்த்தா பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்குது. சூப்பராக வந்திருக்குது கேக்கு. இப்போ நான் இதை வெளியில் எடுத்துக்கிறேன்.
வெளியில். இப்போ நம்ம இதுக்கு ஒரு கத்தி வச்சு சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அப்போ தான் அது கேக்கு நம்ம கவுத்துனா க்ளீனாக வரும். இப்போ நம்ம இதுக்கு அந்த கோன் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை அப்படியே டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நாங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இது போட்டுக்கிறோம், சும்மா டெக்கரேஷனுக்காண்டி போட்டுக்கிறோம். நாங்கள் இப்போது அந்த பப்பர்மேட் கொஞ்சம் டிசைனுக்கு போனோம். இப்போ இந்த ஜெல்லியும் நாங்கள் டிசைனுக்காண்டி வச்சுருக்கோம். பாருங்கள் இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோலாம் பாருங்கள். இதே மாதிரி வீடியோவை பாருங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எங்கள் ஓரியோ கேக் ரெடி ஆகிருக்கு. பாய்.